நசுங்கெல்லாம் நசுங்காது, பாத்துக்கலாம். நசுங்குச்சுன்னா சங்கிலிக்கும் ஃபுட்டுக்கும் டிஃபரெண்டே தெரியும். இது ஆம்பளையா பொம்பளையா சொல்லு? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. கொம்பு வச்சிருக்காங்க, அப்பதான் ஆள் கூடயே இருக்காங்கன்னு அதுக்கு தெரியும். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குருவாயூரில் இருக்க ஆனக்கூட்டா சாங்சுரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50+ யானையை பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னே நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் போட்டுக்கணும். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 rupees. அதுக்கு வந்து நம்மளுக்கு அது இது கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே கொடுத்தோன்னா நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி டைம், இந்த நியூ இயர் டைமில் போனோம். செம்ம கூட்டமாக இருந்தது. அப்படியே குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படி இந்த சைடு வந்தோம். உள்ளே போனால் 50+ யானை வச்சுருக்காங்களாம். எப்பா பார்க்கவே சும்மா வேறு லெவல். இந்த யானையை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது. அதனால் வந்து நாங்களும் உள்ளே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதில் ஃபுல் வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எல்லா யானையும் இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே சும்மா வேறு லெவலில் வந்து குழந்தைங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து பழைய கலெக்டர் ஆஃபீஸாக இங்கே வந்து யானையை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. குருவாயூர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு வாங்க. பாத்தியா எத்தனை யானை பாத்தியா? ஒரு இடத்துல அங்கங்க வச்சிருக்காங்கல்ல. அப்பா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவாயூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அங்கிருந்து போட்டீங்கன்னா இந்த யானையோட இடம் வந்துடும். செமையா இருக்குங்க. இதுக்கு தனியா நீங்க வந்து பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு வந்து 25 rupees. ஆட்டு தலையாட்டு ஆட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ யானை அப்படியே லைனாக வச்சுருக்காங்களே. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? உங்களுக்கு யானை பிடிக்கணும் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு வந்து ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் யானை அப்படி அது இந்த யானைக்கிட்ட நான் வந்து தலையாட்டினது அழகாக ஆட்டுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் சொன்னேன். இந்த மாதிரி வண்டியும் இருக்குது. உங்களால் நடக்க முடியலன்னா இந்த மாதிரி வண்டியும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஏதோ தனியாக ஒரு பேமெண்ட் இருக்க போல். அது பே பண்ணி நீங்களும் போகலாம். அதுக்கப்புறம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா யானைக்கிட்ட யானை அப்படின்னு தெரியல. ஒரு மதம் முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆனை கண்டாடி நின்று சின்னதுல இருந்து பெருசு வரையும் இருக்கு. சொல்லுக்கா நீ இப்படி வா. அந்த அம்மா கையை கட்டிப்பாங்க, இல்லன்னா இப்படி வச்சுப்பாங்க, இல்லன்னா ஹே அப்படின்னு ஸ்டைலா. அங்க ஒண்ணு யானை இருக்கா, இது ஒரு யானை. இது வந்து கொஞ்சம் ஒல்லி யானை, அது வந்து கொஞ்சம் பெரிய யானை. என்னதான் சொல்றீங்களா? யானையை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான் எல்லாருக்கும். அது ஒரு ஹாப்பினஸ் போல இருக்கு. எவ்வளோ க்யூட்டாக பண்ணுது அது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் போயிருக்கீங்க. அது மாதிரி இந்த யானைக்கிட்ட வந்து நம்ம தலையாட்டினோன்னா அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆடும். அது நம்ம ஹாப்பியாக இருந்தது எனக்கு பார்க்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு இந்த பண்ணிகிட்டு இருந்தோன்னா க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணிச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் விசிட் பண்ணால் அது குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குருவாயூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நிறைய யானைங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். யானையை பார்க்கணும் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக வந்து ஆப்டுன்னே நான் சொல்வேன். ஓகே காய்ஸ். ஆமாம், ஆணையை எப்படி வந்து கேர்ளா பாய்ன்னு கண்டுபிடிக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரியாதுப்பா. ஃபுட்டாக இல்லது இதில் அந்த சங்கிலிக்கும் ஃபுட்டுக்கும் டிஃப்ரெண்டே தெரியல. ஆனை வந்து கேர்ளா பாயான்னு நம்மளுக்கு தெரியாது, இவளுக்கும் தெரியாது. சரி, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆனை வந்து பாயா கேர்ளான்ட்டு. ஓகே. ஆனை என் ஷோல்டர் மேலே நிற்குது இப்போ. ஷோல்டர் கரெக்டாக என் ஷோல்டர் மேலே இப்போ நின்றுட்டு இருக்கேன். ஆனை பார்த்தீங்களா எப்படி வேற லெவலில்? நசுங்கெல்லாம் நசுங்காது, பார்த்துக்கலாம். நசுங்குச்சுன்னா எல்லாரும் இங்கே நிறைய பார்க்க வராங்க. இப்படி ஒரு இடம் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லு. ஒரு 10 பார்த்துருப்போமாக்கா. 10 பார்த்துருப்போமா? 10. போக போக பார்த்தீங்கன்னா நிறைய யானை வந்துகிட்டே இருந்ததா. ஒரு யானைக்கும் பாய் சொல்கிறேன். யாருமே எனக்கு பாய் சொல்லவே மாட்டுறாங்க. டே பாய் சொல்லுங்கடா, பாய் சொல்லுங்கடா. நானும் வந்து பாய் பாய்ன்னு காமிச்சிருந்தா பாய் சொல்கிறேன். அந்த ஒரே ஒரு யானை மட்டும் தான் எனக்காக வந்து தலையாட்டினா. மற்ற எவனுமே எதுவுமே சொல்ல எனக்கு தெரிலங்க இது பாயா கலன்ட்டு. அதனால நான் காமனாக சொல்லிடுறேன். ஏன்னா
இது பாயாக இருக்குமா கேர்ளாக இருக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் அது கூட வந்து ஜாலியாக நாங்கள் அந்த மைண்ட் பயங்கர ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உன்ன மாதிரி தான் இருக்கு பாரு. ஆனால் அவனை தலையாட்டுறது கை அசைக்கிறது ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கு வந்து ஒரு கொம்பு ஆனால் நல்லா வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக மதம் முடிச்ச மாதிரி இருந்தது அந்த யானை. இந்த யானை அது பாட்னு ஆடிட்டே இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறம் தாண்டி போனால் அவன் யானை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சைடுங்க நிறைய யானை வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் எல்லாத்துக்குமே போலீஸ் இங்கே வந்து அதே பார்த்தில வீடியோ கேமராக்கே வந்து இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஒரு யானைக்கு தலையில் கொம்பு வச்சுருக்காங்கன்னு ஏன் சொல்லுங்கள். அப்போ தான் பக்கத்தில் ஆள் இருக்காங்க அப்படின்னு அது கண்ட்ரோலில் இருக்குமோ, அதனால தான் அது வந்து கொம்பு வச்சுருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி கேள்விப்படுறது. இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் இருக்கும் தெரியலப்பா. 20 யானை கிட்ட வச்சிருக்காங்கப்பா. அங்க பார்த்தாலும் ஆனை மாதிரி. கேரளால யானை அதிகமா இருக்கும்ப்பா. அது வயநாடுல தான் நம்ம பாத்திருக்கோம். உண்மையிலே கேரளால அதிகமா இருக்கு, அதிகமா தான் இருக்கு. அட் லாஸ்ட் வந்து முடிகிற இடத்துக்கு வந்துட்டோம். வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூடு மாதிரி வச்சுருந்தாங்க. இதை கேட்குறப்ப இது குட்டி யானைலாம் வரும்ல, அப்ப அதுக்குள்ள வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. ட்ரைனிங்க்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 யானை தான் இங்கே இருந்தது. லாஸ்ட்டாக இந்த 2 யானையை பார்த்துட்டு நாங்களும் வந்து அங்கே வந்து கிளம்பிட்டோம். இதுக்கு வந்து குளம் அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்த வழியே ரிட்டர்ன் போகிற வழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குளம் வரும். அங்கே வந்து யானைங்களுக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம் இல்லை, அதனால அது குளம் கட்டி வச்சுருக்காங்க அதுங்க விளையாடுறதுக்கு குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து லாஸ்ட்டாக இந்த 2 யானைங்களை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து இந்த குருவாயூர் டெம்பிள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த யானை சாங்சுரியை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களோட கூகுளில் போட்டாலே தெரியும் யானை கூட்டம் அப்படின்னு குருவாயூர் போட்டிங்கனாலே காமிச்சிடும். அதை பார்த்துட்டு நீங்களும் வந்துடலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.